Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். This is Saranya. Welcome to Saranya's Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க எங்க பூஜா ரூமை எப்படி சிம்பிளா ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூஜா ரூம் டோர்ல சிம்பிளா பெல் இருக்க மாதிரி டிசைன் பண்ணிருந்தோம். அப்படியே உள்ள போனோம்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு விண்டோ இருக்கும். விண்டோ ஓபன் பண்ணி வச்சா சன்லைட் சூப்பராகவே உள்ள வரும். அதே மாதிரி கொசுவும் நிறைய வரும். அதனால தான் கொசு வலை போட்டிருக்கோம். அப்படியே டர்ன் பண்ணால் ஆக்சுவல் பூஜா ஏரியா இதுதான். ரொம்பவே மினிமலான ஃபோட்டோஸ் தான் நாங்கள் ஹேங் பண்ணியிருக்கோம். அப்புறம் கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி போட்டுட்டு அங்கே தான் விளக்கு சாமி ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் வீடு கட்டுறப்பவே இந்த விநாயகர் டைல்ஸ் சென்டரில் பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது எங்களுடைய சாமி ரூம் லுக்கே சேஞ்ச் பண்ணிடுச்சே சொல்லலாம். அப்படியே சைடில் சாமி சக்கரம் ஹேங் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த சைடில் மேலே எங்களுடைய குலதெய்வம் கற்கவேல் ஐயனார் ஃபோட்டோ ஹேங் பண்ணியிருக்கோம். அப்புறம் அப்படியே கீழே லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருக்கோம். அப்புறம் கீழே சென்டராக எல்லா சாமியும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கோம். இந்த சாமி ஃபோட்டோஸ்லாம் தான் நாங்கள் வாலில் ஹேங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது கீழே என்னென்ன சாமி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம்னா 2 அகல் விளக்கு இருக்குது. இது ரெண்டுமே வாசலை ஏற்றுறதுக்காக வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருக்காங்க. அது சாமிக்கு தண்ணி வைக்கணுமா, அதுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் எங்கள் வீட்டில் நிறைய விநாயகர் பார்க்கலாம். எங்களுடைய ஃபேவரட் கார்டுன்னு பார்த்தா விநாயகர். ஸோ நாங்கள் நிறைய விநாயகர் வச்சுருக்கோம். அப்புறம் சென்டரில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கோம். அந்த விளக்கு ஒரு சைடில் லக்ஷ்மியும் இன்னொரு சைடில் குபேரரும் வச்சுருக்கோம். இது மாதிரி ஒரு பிளேட்டில் நிறைய காயின்ஸ்லாம் போட்டு அதில் வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்குது. இங்கே விசிட்டிங் கார்டு வச்சுருக்கோம். ஸோ யாருக்காச்சும் M-Sand, P-Sand அதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கார்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதுக்காக நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். உங்கள் யாருக்காவது தேவைனாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் இந்த முருகர் சிலை இது எங்கள் சித்தப்பா எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த விநாயகர் இது என்னுடைய கிராஃப்ட் சேனல் இருக்கப்போ நான் பண்ணியிருந்தேன். அதுதான் நாங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் கற்பூரம் காட்டுறோம். மற்ற டைம்லலாம் இந்த சின்ன விளக்கில் தான் தீபாரணம் காட்டுவோம். அப்படியே இந்த சைட் கார்னரில் பார்த்தோன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி அடிச்சிருக்கோம். இது இங்கே பழைய வீட்டில் இது மேலே தான் நாங்கள் சாமியே வச்சுருந்தோம். இப்போ இதில் நாங்கள் சாமிக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கோவிலுக்கெல்லாம் போகிறப்போ விபூதி குங்குமம்லாம் தருவாங்கள்ல இது மாதிரி பேப்பரில், அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வச்சோன்னா அந்த பிளேஸ் ரொம்ப மெஸ்ஸியாக தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சோன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கார்னரில் விளக்கேற்றதுக்காக எண்ணெய் வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு குட்டி மிரர் வச்சுருக்கோம். காலையிலே காலேஜ் போகிறப்போ ஏதாவது சந்தனம் வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு இங்கே வச்சுட்டு போயிடலாம், அதுக்காக வச்சுருக்கோம். சாமி ரூம்குள்ளே வந்த உடனே ஒரு குட் வைப் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஃபேரி லைட்ஸ் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நல்ல வைப் கொடுக்கும். அப்புறம் பீகாக் ஃபெதர் 2 சைடும் வச்சுருக்கேன். அப்புறம் அப்படியே கீழே போய் பார்த்தோன்னா எக்ஸஸாக இருக்க திங்ஸ் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இன்னும் கபோர்ட் ஒர்க் பண்ணாததுனால இது ஓப்பனாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே கபோர்ட் வந்துடும், நமக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த கார்னரில் நமக்கு சாமி ரூமுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. சந்தனம், எக்ஸ்ட்ரா இருக்க மஞ்சள், குங்குமம், வத்தி இது மாதிரி எல்லாமே இந்த ஸ்டோரேஜில் வச்சுருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, கார்ட்போர்ட் தான். அதில் பழைய டிஷர்ட் வச்சு கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஆடாக தெரியாது, அதுக்காக தான். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற விளக்கு அதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா எங்கள் குலதெய்வ கோவிலில் உள்ள மண் தான். இந்த சாண்ட் சூப்பராக இருக்கும், ஃபுல் ரெட் கலரில் இருக்கும். எங்கள் குலதெய்வ கோவிலை சுற்றி இது ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இங்கே வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் அங்கே போகிறப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மண் நாங்கள் விபூதியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இங்கே வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் சாமி ரூமுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று வச்சுருக்கோம். இது காலுக்கு மசாஜ் பண்ணுற அக்குபஞ்சர் மிஷின் தான் அது. இங்கே ஸ்பேஸ் நிறையா இருக்கனால இங்கே வச்சுருக்காங்க, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றனால இங்கே வச்சுருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இதுதான் எங்கள் பூஜா ரூம். நாங்கள் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும். நாங்கள் ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டில் பூஜா ரூம்னு செப்பரேட்டாக இல்லை. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு கட்டுற வீட்டில் கண்டிப்பாக ஒரு பூஜா ரூம்னு செப்பரேட்டாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி கட்டினது தான் இது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும். Until then, bye bye from Saranya.